சைலன்ஸ் எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. ரவி உன் நோட்டை கொடு. இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ண சொன்னேன் நேற்று, அதை பண்ணிட்டான்னு பார்க்கணும். மிஸ் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் மிஸ், ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை மிஸ். ஏப்பா பாதி எழுதாமல் இருக்கியா? இல்லை மிஸ், நான் ஃபுல்லாகவே எழுதிட்டேன் மிஸ், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்கு மிஸ். நோட்டை எது வீட்டில் வச்சு வந்துட்டியாப்பா? நேற்று எங்கள் வீட்டில் ஒரு மர்மமான விஷயம் நடந்துச்சு மிஸ். அப்போ என் நோட்டும் காணாம போச்சு மிஸ். தம்பி, நான் காது ஊற்றி 10 வருஷம் ஆச்சுப்பா, புதுசாலாம் கொடுத்தாத ஓகேவா? நோட்டு எங்கே ஏன் கொண்டு வரல அதை மட்டும் சொல்லு. உண்மையிலேயே தான் மிஸ், நேற்று நான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு காக்கா வந்துச்சு மிஸ். அந்த காக்கா திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து என் நோட்டை மட்டும் தூக்கிட்டு அப்படியே காணா போச்சு மிஸ். மாமா நேற்று ஏன் கூட தானே மாமா பச்சி விளாண்டா, இது எப்போ மாமா நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏண்டா நானே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன், நீ ஏண்டா கொடுக்க வரேன்? பத்தியா சொல்லும்போதே பேச்சுக்குள்ள இருக்கு. சாரி மாமே, தெரியாமல் போட்டு விட்டேன். ஏண்டா காக்கா கதை இப்போ பப்ஜி கதையா சொல்லு, இந்த கதையும் கேட்போம். மிஸ் 2 நிமிஷம் டைம் கொடுங்க மிஸ், நான் அவன் நோட்டை வாங்கி பார்த்து எழுதி கொடுத்துறேன் மிஸ். ஏதோ அவன் நோட்டை வாங்கி எழுத போறியா? அவன் வந்தோடனே சொல்லிட்டான் நான் எழுதவே இல்லை மிஸ்ஸுண்டு. நீ தான் ரொம்ப டைம் எடுத்து உழட்டிக்கிட்டு இருக்க. நீயும் உன் ஃப்ரெண்டு என்ன செய்றீங்க, போய் பேக் பென்சில் உட்காடுறீங்க. பிரின்சிபல் வர ஊற்றி சொல்லி ஒரு 2 பேர்த்தையும் அடி வாங்கி விட்டாதான் உங்களுக்கு அடுத்த முறை இந்த மாதிரி பண்ண தோணாது. மிஸ் உங்கள் கட்டளையே எங்கள் சாசனம் மிஸ். இந்த பேச்சுக்கே உனக்கு கும்மாங்குத்துருக்குடி, வா கருத்து வாத்தியார். என்ன மிஸ், எதுவும் பிரச்சனையா கால் பண்ணியிருந்தீங்க? சார் இந்த ரவி மோனு 2 பேரும் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டாங்க சார். ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல சார், அவங்க ஒரு வாரமாக பண்ணவே மாட்டாங்க சார். சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சார். ஆளுக்கு ஒரு கதை வேறு சொல்கிறாங்க சார். எனக்கு இப்போ ஒருத்தர் என்னன்னா காக்கா கதை சொல்கிறா சார், இன்னொருத்தர் என்னன்னா பப்ஜி கதை சொல்கிறா சார். என்னது ஹோம்ஒர்க் நோட் கேட்டால் பப்ஜி கதை காக்கா கதை சொல்கிறேன்னா? அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ரூமுக்கு அனுப்பி விடுங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க 2 பேர்த்துக்கு கூட்டு போக சொல்கிறேன். அப்போ அவங்களுக்குலாம் அறிவு வரும். சார் அதெல்லாம் வேணாம் சார். எங்கள் அப்பா என்னை வீட்டில் உட்கார வச்சு மாவாட்ட விட்டுருவார் சார். அவங்க அப்பா அவனை பாத்திரங்களை விட்றாரு சார். ஸோ வேணாம் சார். அடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கதை மட்டும் நல்லா சொல்கிறீங்கடா. பாத்திரங்களை விடுவாருன்றீங்க, துணி வைக்க விடுவாருன்றீங்க. ஏன்டா படிக்க சொன்னால் படிக்க மட்டும் பண்ண மாட்டேன். உங்கள் அப்பாட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒரு நோட்டு எங்கன்னு கரெக்டாக சொல்லு. அப்போலாம் கொரோனா 10 ரவுண்டு ஓட விட்டுறேன் பார்த்துக்கா. மிஸ் அவங்க உட்காந்து ட்ரெஸ்ஸில் அவங்க 2 பேர் நோட்டு இருக்கு மிஸ். ஆனால் அதில் ஹோம்ஒர்க்லாம் இல்லை மிஸ். அவங்க 2 பேரும் ஏதோ படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க மிஸ், நாய் குரங்குண்டு. இது ஹோம்ஒர்க் எழுதாமல் நாய் குரங்குன்னு படம் வரைஞ்சி வச்சுருக்காங்கடா. நம்ம சொல்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டாங்களே. சார் சொன்ன மாதிரி உங்கள் 2 பேர்த்தையும் கிரவுண்டில் 10 ரவுண்டு ஓட விட்டாதான்டா உங்களுக்குலாம் அறிவு வரும். மிஸ் பாவம் மிஸ், 2 பேரும் ஒரு ரவுண்டு 1/2 கிலோமீட்டர் மிஸ். 10 ரவுண்டுனா 5 கிலோமீட்டர் ஓடணும் மிஸ். சார் சொல்கிறதுனால உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்காக நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, 10 பேப்பருக்கு நான் சொல்கிற கட்டுரை எழுதிட்டு வரணும். காக்காவும் நோட்டும் அப்படின்ற தலைப்பில் வந்து 10 பக்கத்துக்கு நீங்கள் போய் கட்டுரை எழுதிட்டு வாங்க. நாளைக்கு எப்படியாச்சும் மொதல் வேலையை அந்த ஹோம்ஒர்க் எப்படியாச்சும் முடிச்சிடணும்டா. உன்னை எவன்டா காக்கா கதையெல்லாம் சொன்னால் பேசாமல் கட்சி கதையை சொல்லிக்கலாம். பச்சை பற்றி எழுத சொன்னால் கூட நான் தான் எழுதுவேன்டா. காக்கா கதையை என்ன இப்படா எழுதுறது, அதுவும் உன் கற்பனை கதையை.